ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஏர்னிங் தமிழ். நம்ம சேனலில் பெஸ்ட்டான மணியை நீங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா WPP அப்படிங்கிற லாங் டேர்ம் ஆப் தான் பார்க்க போகிறோம். இது என்ன மாடல் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GMR லிபர்ட்டி குளோபல் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதே மாதிரி டாஸ்க் பேஸ்டு ஆப் தாங்க. GMR ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் ரன் ஆச்சு. அதுக்கடுத்து வந்து லிபர்ட்டி குளோபல் வந்து 2 மந்த்ஸ் ஆகுது, நல்லாவே ரன் ஆகிட்டுருக்கு, விட்ராலும் கொடுத்துட்ருக்கு. ஸோ அதே கான்செப்ட் உள்ள ஆப் தாங்க இது. இப்போது இந்த ஆப்பில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுங்கிற டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளான் பார்த்தீங்கன்னா இன்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டாஸ்க்கு சரியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டாஸ்க்கு கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. அதாவது ஒரு டாஸ்க்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி 5 டாஸ்க்குக்கு உங்களுக்கு 50 ரூபா கிடைக்குங்க சரியா. ஸோ இது எத்தனை நாள் அப்படின்னா 3 நாளைக்குங்க. உங்களுக்கு இதில் 150 ரூபா கிடைக்கும். 3வது நாள் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட்லேருந்து அதை லெஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து விட்ரா எடுக்க முடியாது, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த 150 நீங்கள் விட்ரா எடுக்க முடியாது. அடுத்து ரீசார்ஜ் பண்ணும்போது அதுலேருந்து லெஸ் பண்ணிக்கலாம். 3வது நாள் நீங்கள் கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும். அப்படி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டீங்கன்னா உங்கள் ஐடி வந்து இன்வேலிட் ஆயிரும் சரி. அடுத்து நீங்கள் வந்து அந்த நம்பர்லேருந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா 1700. எத்தனை டாஸ்க் வரும்னா 5 டாஸ்க்கு வரும். ஒரு டாஸ்க்கு உங்களுக்கு 11 ரூபா அப்படின்னு சொல்லி மொத்தம் உங்களுக்கு வந்து 5 டாஸ்க்கு 55 ரூபா கிடைக்குங்க. 1 மந்த்துக்கு உங்களுக்கு 1650 ரூபா கிடைக்குது சரியா. ஸோ போட்ட அமௌண்ட்டை ஒரு 1 மந்தில் எடுக்கிற மாதிரி வருதுங்க. எத்தனை நாள் வேலிடிட்டி அப்படின்னா 1 இயர் அப்படிங்கிறாங்க. ஆனால் 1 இயர் இந்த ஆப் கண்டிப்பாக ரன் ஆகாதுங்க. GMR 6 மந்த் ரன் ஆச்சு. ஸோ இந்த ஆப் நீங்கள் போட்ட அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு ஒரு 1 மந்த் ஆகுங்கிறப்ப 1 மந்த் மேலே எத்தனை நாள் ரன் ஆனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். அந்த ஆப் செம்ம ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஆப்பு, நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் செகண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா 4500. இதில் எத்தனை டாஸ்க் இருக்குது அப்படின்னா 8 டாஸ்க் இருக்குங்க. ஒரு டாஸ்க்குக்கு 19 ரூபா அப்படின்னு சொல்லி 152 ரூபா ஒரு நாளைக்கு கிடைக்குது. மொத்தமாக 1 மந்தில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 4560 ரூபா கிடைக்குதுங்க. இதுவும் 1 இயர் வேலிடிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிளானில் இருக்கீங்க 1700. உங்களுக்கு வந்து இந்த ஆப் பிடிச்சிருக்கு, விட்ரா எல்லாமே கரெக்டாக வருது ஓகேனா, இப்போ நீங்கள் 4500க்கு அப்கிரேட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு பிளான் அமௌண்ட் இருக்கு இல்லையா 1700, அது உங்கள் வாலெட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடும். நீங்கள் வந்து அதை விட்ரா எடுத்துக்கலாம். அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ அதுக்கு அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா 13000. இதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 16 டாஸ்க்கு கொடுக்குறாங்க. ஒரு டாஸ்க்கு 28 ரூபான்னு சொல்லி ஒரு நாளைக்கு உங்களுக்கு 448 ரூபா கிடைக்குது. அப்புறம் மந்த்லி பார்த்தீங்கன்னா 13440 ரூபா உங்களுக்கு கிடைக்குதுங்க சரியா. ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு செகண்ட் பிளான் போட்டுக்கலாம். தேர்டு பிளான் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்து போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் சரியா. என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு மட்டுமே போதுன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம்லாம் இந்த ஆப்பில் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் இதில் ரெஃபர் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதில் நீங்கள் வந்து 1700க்கு ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 204 ரூபா கிடைக்குது சரியா. இப்போ நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்க பின்னு வைங்களேன், அவங்களுக்குள்ள நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு 204 ரூபா கிடைக்குது. அதுவே பி லெவலில் இருக்கிறவங்க சி லெவலில் ஒரு மெம்பரை இன்வைட் பண்ணும்போது அவங்களுக்கு 204 ரூபா கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ உங்களுக்கு 51 ரூபா கிடைக்கும். அதே மாதிரி டி லெவலில் இருந்து உங்களுக்கு 34 ரூபா கிடைக்குது சரியா. இதுவே நீங்கள் வந்து 4500 ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஒரு மெம்பரை இன்வைட் பண்ணும்போது உங்களுக்கு 540 ரூபா வந்து ரெஃபரல் கமிஷன் கிடைக்குது சரியா. செகண்ட் லெவலிருந்து 135 ரூபா வரும். தேர்ட் லெவலிருந்து 90 ரூபா கிடைக்கும். 13000க்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஃபருக்கு 1560 ரூபா கிடைக்குது சரியா. ஸோ செகண்ட் லெவலிருந்து 390 ரூபா கிடைக்கும். தேர்ட் லெவலிருந்து 260 ரூபா கிடைக்கும் சரி. அது மட்டும் இல்லாமல் டெய்லி அவங்க டாஸ்க்கு பார்க்குறாங்க இல்லையா, ஸோ டாஸ்க் முடிக்கும்போது அதுலேருந்து உங்களுக்கு பி லெவலிருந்து 5% கமிஷன் கிடைக்குங்க. அண்ட் செகண்ட் லெவலிருந்து 2.2% கிடைக்கும். தேர்ட் லெவலிருந்து 1.1% கிடைக்கும் உங்களுக்கு சரியா. அண்ட் இதில் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னா ரைட் சைடில் மை இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்தீங்கன்னா ரீசார்ஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நிறைய சேனல் காட்டும். அதில் ஏதாவது ஒரு சேனலை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரீசார்ஜ் அமௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணணும் சரி. இப்போ நீங்கள் வந்து 1700 பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 1700லேருந்து அந்த 150 3 நாள் டாஸ்க்கு படுத்திருப்பீங்க இல்லையா, ஸோ அதை வந்து லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து டைப் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ் சேனல் இருக்குல்ல கீழே ரெண்டில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ரீடைரக்ட் ஆகி உங்களுக்கு பேடிஎம் அப்படி போயிடும். நீங்கள் அதில் பேடிஎம்மில் போயிட்டு நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் சரியாங்க. அண்ட் இதில் நீங்கள் வந்து டாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் தனி வீடியோவாக போடுறேன். அப்போது உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும் சரியா. இந்த ஆப் மட்டும் இல்லாமல் நான் நிறைய லாங் டேர்ம் ஆப்பும் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி டாஸ்க் பேஸ்டு ஆப்பும் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு வந்து நான் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் இந்த ஆப் பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெரிய வேண்டியது இருக்குது, எதுவும் டவுட் இருக்குனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் சரியா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.